தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். நம்மை தேவன் மேன்மையாக்கிட பாவம் அறிய இயேசுவை பாவமாக்கினார். நீதி அறிய நம்மை தேவன் மேன்மையாக்கிட நீதிமறை மாற்றி என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ, நீதிமறை மாற்றி என்னை பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார். ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். பாவசாபத்தை சுமந்து தீர்த்த சிலுவையிலே முற்றிலுமாக ஜீவன் தந்தார். அக்கினி தீர்ப்பு இல்லை, ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. நித்திய ஜீவன் தந்தார். அக்கினி தீர்ப்பு இல்லை, ஆனந்தம் ஆனந்தம் அன்றோ. தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். பரலோக பரிபூரணம் அனுகூலம் ருசித்திடவே தேவனே மனிதனாயினார். பரலோக பரிபூரணம் அனுகூலம் ருசித்திடவே தேவனே மனிதனாயினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் ஸ்தாபிக்க இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். தேவராஜ்யத்தை இந்த உலகில் இயேசு பாலகன் மரியின் மகன் பூமியில் தோன்றினார். தொடர்ந்து நாம் ஒரு பாடலை கூட பாட கேட்போம். ஐஎம் பணிக்களத்தில் பணியாற்றுகின்ற திருவாளர் லிவிங்ஸ்டன் அவர்கள், முன்னேற்ற பணியாளர், இப்பொழுது ஒரு பாடல் பாடுவார்.
நம்முடைய ஐஏஎம் பாடல் புத்தகத்திலே 259வது பாடல் ராக்காலம்பத்திலே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர் இந்த பாடலை பாடுவோம். ராக்காலம்பத்திலே மேய்ப்பர்கள் தம் மந்தை காத்தனர் நன்றி. தொடர்ந்து ட்ரைபல் கிறிஸ்மஸ் சாங் மிஸ்டர் துரை சிங் அண்ட் திருமதி ரெபேக்கா அவர்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை அவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் இந்திய அருட்பணி இயக்கத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்துவதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு கிறிஸ்மஸ் பாடல். ஆனால் இது குஜராத் மாநிலத்திலே உள்ள குக்னா என்று சொல்கிறதான ஆதிவாசி மக்கள் பேசுகிற குக்னா மொழியிலே இயற்றப்பட்ட ஒரு பாடல். இந்த பாடலினுடைய அர்த்தம் இவ்விதமாக சொல்கிறது. டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி இயேசு ராஜா இந்த உலகத்திலே பிறந்தார். கன்னி மரியாள் வயிற்றிலே பிறந்தார். மாட்டு கொட்டகையிலே பிறந்தார். மேய்ப்பர்கள் பார்க்க வந்தார்கள். அவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஆட்டுக்குட்டிகளை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் என்று சொல்லுகிற அர்த்தமுடைய ஒரு பாடல். महीना डिसेंबर आणि 25 तारीख मन राजा ओ जलमना ओ मन राजा ओ जलमना. महीना डिसेंबर आणि 25 तारीख मन राजा हो जलमना ओ मन राजा हो जलमना. कुवारी मरियम पोटी जलमारलीना गायाच्या गोठामध्ये जलमारलीना. कुवारी मरियम पोटी जलमारलीना गायाच्या गोठामध्ये जलमारलीना.
Parvadaloka milula ana menra bokra lini ana tarusana karula o darisana karula Maina December ani 25 तारीख mana raja o jalamna o mana raja o jalamna Kuwari Mariam Poti Jalamaralina Gayacha Gotamade Jalamaralina Kuwari Mariam Poti Jalamaralina Gayacha Gotamade Jalamaralina Barvadaloka Milulana Menra Bokralini Anna Darusana Karula Karula Maina December ani 25 तारीख mana raja ho jalamna o mana raja ho jalamna தொடர்ந்து ஐஎம்ஏ குறித்த ஒரு முகவுரை தமிழாக்கம் ரெவரண்ட் துரை சிங் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் இந்திய அருட்பணி இயக்கத்தின் சார்பிலும் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்து உங்களோடு கூட இந்த கிறிஸ்மஸ் சிறப்பு கூடுகை நடத்தும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தந்தார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இங்கே இந்திய அருட்பணி இயக்கத்தினுடைய ஊழியத்திற்கு பொறுப்பாக இருக்கிற ரூபி ஆர்த்தர் ஆன்டி அவர்கள் இதற்கு பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். அவங்களுடைய அழைப்பின் பேரிலே நீங்கள் அநேகர் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்திய அருட்பணி இயக்கத்தின் சார்பிலே நான் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நமக்கு நடத்தி தரும்படியாக அருமையான போதக பிதாக்கள், நம்முடைய திருச்சபையை சார்ந்த போதக பிதாக்கள் நம்மத்தில் இருக்கிறார்கள். அவர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் இந்திய அருட்பணி இயக்கத்தின் சார்பிலும் நான் அன்போடு கூட அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னுமாக எங்களோடு கூட இணைந்து செயல்படுகிற அருமையான ஓய்வு பெற்ற ஆயர் ரெவரண்ட் ஞானதாசன் அவர்களும் இந்த நாளிலே எங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்களையும் ஆண்டவருடைய நாமத்திலே இந்திய அருட்பணி இயக்கத்தின் சார்பிலே நான் அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னுமாக இந்த நாளிலே நம்மோடு கூட ஆண்டவருடைய வார்த்தை, இன்னுமாக பணித்தளத்தை குறித்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்மோடு கூட இந்திய அருட்பணி இயக்கத்திலே அநேக ஆண்டுகள் ஆண்டவருடைய பணியினை செய்கிற ரெவரண்ட் நெல்சன் தினகரன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்க இந்த இயக்கத்திலே சேர்ந்த நாட்களிலே அவங்க கராசியா, வடக்கு குஜராத், இப்போ நாங்கள் பாடின பாடல் வந்து என்ன சொல்லுவாங்க, தெற்கு குஜராத், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூட்டம். அவங்க வந்து வடக்கு குஜராத், ராஜஸ்தான் பார்டர், நாங்கள் வந்து மகாராஷ்டிரா குஜராத் பார்டர், அவங்க ராஜஸ்தான் குஜராத் பார்டரில் இருக்கக்கூடிய ராஜ்புத் கராசியா என்று சொல்லுவாங்க, ஆதிவாசி கராசியா என்று சொல்வார்கள். அந்த மக்கள் கூட்டங்கள் மத்தியிலே அநேக ஆண்டுகள் ஆண்டவருடைய பணிகளை செய்ய ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை கொடுத்தார். இன்றைக்கு அந்த இடங்களிலே சபைகள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. கூட்டம் கூட்டமாக மக்கள் என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். ஸோ அப்படிப்பட்ட அந்த ஊழியங்களை குறித்து அவர்கள் இந்த நாளிலே நம்மோடு கூட அவங்க பகிர்ந்து கொள்வார்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்திய அருட்பணி இயக்கம் இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு ஆண்டவருடைய பணியினை செய்து கொண்டிருக்கிறோம். 60 ஆண்டுகளாக ஆண்டவர் இந்த இயக்கத்தை கிருபையாக என்ன செய்து கொண்டிருக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அநேகர், உங்களை போன்ற அநேகருடைய ஜெபங்கள், உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகள் மூலமாக இந்த ஊழியமானது ஆதரிக்கப்பட்டு இன்றும் 60 ஆண்டுகளை கடந்தும் இந்த ஊழியம் முன்னோக்கி செல்ல ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்திலே 945க்கும் அதிகமான அருட்பணியாளர்கள் ஆண்டவருடைய பணியினை இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களிலும் என்ன செய்து வருகிறார்கள். அது மாத்திரமல்ல,
இன்றைக்கு 227 வகையான மக்கள் கூட்டங்கள் மத்தியில் இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். ஒருவேளை இந்தியாவில் எவ்வளவு மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டால் எத்தனை பேருக்கு அது தெரியும் என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. சரியா? நம்முடைய இந்திய தேசத்திலே கிட்டத்தட்ட 4635 வகையான மக்கள் கூட்டங்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு மக்கள் கூட்டங்கள்? 4635 வகையான மக்கள் கூட்டங்கள். இதில் 4000த்திற்கும் அதிகமான மக்கள் கூட்டங்கள் இன்னும் கிறிஸ்துவை அறியவில்லை. கிறிஸ்துவை குறித்து ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் கூட்டங்கள் இந்தியாவில் என்ன செய்கிறாங்க? அதிகமான மக்கள் கூட்டங்கள், கோடிக்கணக்கான மக்கள் என்ன செய்கிறாங்க? ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மக்கள் கூட்டங்களிலே 227 வகையான மக்கள் கூட்டங்களை இன்றைக்கு சந்தித்து அவர்களுக்கு அவர்களுடைய தாய்மொழியிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பணியினை நாங்கள் செய்து வரும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாது வேதாகமத்தை மொழிபெயர்க்கிற பணியையும் செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே கிட்டத்தட்ட 1652 மொழிகள் பேசப்படுகிறது. எத்தனை மொழிகள்? கொஞ்சம் சொல்லுங்க. 1652 மொழிகள் இந்தியாவிலே மாத்திரம் பேசப்படுகிறது. இந்த 1652 மொழிகளிலே எத்தனை மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்கிறது தெரியுமா? தமிழுக்கு எழுத்து வடிவம் இருப்பது போல எத்தனை மொழிகளுக்கு எழுத்து வடிவம் இருக்கும்? சொல்ல முடியுமா? எத்தனை மொழிகளுக்கு எழுத்து வடிவங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு மொழிகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? தோராயமாக அப்ராக்சிமேட் எவ்வளவு மொழிகளுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிகமான மொழிகளுக்கு இருக்கலாமா? இருக்குமா? குறைவான மொழிகளுக்கு இருக்குமா? ஓகே, இன்னைக்கு நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பேசப்படுகிற 1652 மொழிகளிலே வெறும் 25 மொழிகளுக்கு மாத்திரம்தான் எழுத்து வடிவங்கள் இருக்கிறது. நம்ப முடியுதா? இந்தியாவிலே பேசப்படுகிற 1652 மொழிகளிலே வெறும் 25 மொழிகளுக்கு மாத்திரம்தான் எழுத்து வடிவங்கள் இருக்கிறது. இதில் வெறும் 22 மொழிகளை மாத்திரம்தான் நம்முடைய இந்திய அரசாங்கம் அதை என்ன செய்திருக்கிறோம்? அங்கீகரித்து இருக்கிறது. அப்போ 1600க்கும் அதிகமான மொழிகள் என்ன கிடையாது? என்ன இல்லை? பைபிள் இல்லை, வேத புத்தகங்கள் இல்லை. நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கிறோமா? நமக்கு பைபிள் இருக்கிறதே, நமக்கு பக்கத்தில் இருக்கிற மக்களுக்கு வேத புத்தகம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கோமா? சொல்லுங்க. இல்லை, இல்லையா? அப்போ பாருங்க, 1600க்கும் அதிகமான மொழிகளிலே இன்றைக்கு வேத புத்தகங்கள் இல்லாத நிலையிலே மக்கள் என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறார்கள். ஆண்டவரை அறியாதவர்களாக, வேத புத்தகம் இல்லாதவர்களாக என்ன செய்கிறாங்க? இன்றைக்கு நம்முடைய தேசத்திலே மக்கள் கூட்டங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே இந்த இயக்கத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பாரம் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய தாய்மொழியிலும் என்ன செய்ய வேண்டுமா? வேத புத்தகத்தை கொடுக்க வேண்டும் என்கிற பாரத்தை ஆண்டவர் இந்த இயக்கத்திற்கு கொடுத்தபடியினாலே இன்றைக்கு 59 மொழிகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? வேதாகமத்தை மொழிபெயர்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம். 13 மொழிகளிலே புதிய ஏற்பாடு முழுவதுமாக மொழிபெயர்க்கப்பட்டு மக்களுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக மொழிகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பழைய ஏற்பாட்டை இன்றைக்கு மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற பிப்ரவரி மாதத்திலே பஞ்சாரா என்று சொல்லுகிறதான ஆதிவாசி மொழியிலே முழு வேதாகமத்தையும் வெளியிடுவதற்காக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆவலோடு கூட காத்து கொண்டிருக்கிறோம் அருமையானவர்களே. அப்படி வேத வசனம் இல்லாத மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? வேதாகமம் இல்லாத மக்கள் கூட்டங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா மொழிகளிலும் வேதாகமத்தை கொடுக்க வேண்டும் என்பது எங்களுக்கு மிகுந்த ஆசை. ஆனால் ஆட்கள் இல்லை. வேதாகமத்தை மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு என்ன கிடையாது? ஆட்கள் இல்லை, மிஷனரிமார்கள் இல்லை. சரியா? அப்ப நம்முடைய தேசத்திலே வாழுகிற மக்கள் நற்செய்தியை கேள்விப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று சொன்னால் அவருடைய தாய்மொழியில் என்ன செய்யப்பட வேண்டும்? சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டும். யார் போய் சொல்லுவா? இல்லையா? ஆண்டவருடைய நற்செய்தி யார் போய் சொல்லுவா? நமக்கு நிறைய மிஷனரிமார்கள் நம்முடைய தேசத்துக்கு வந்து என்ன செஞ்சாங்க? சுவிசேஷத்தை சொன்னார்கள். இல்லையா? சுவிசேஷத்தை சொன்னார்கள். சுவிசேஷத்தை சொன்னது மாத்திரமல்ல, கல்வி சாலைகளை அமைத்து நம்முடைய கல்வி கண்களை திறந்ததினாலே இன்றைக்கு சமுதாயத்திலே உயர்வு பெற்ற மக்களாக, மேன்மை பெற்ற மக்களாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அமர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் வட இந்தியாவுக்கு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், வட இந்தியாவிலே மக்களுடைய நிலை மிகவும் பரிதாபமான ஒரு நிலை.
கல்விக்கூடங்கள் இல்லை, கல்வி சாலைகள் இல்லை, அடிமைகளாக, ஆதரவற்றவர்களாக, இல்லையா, காடுகளிலே மலைகளிலே சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்ட ஒரு மக்கள் கூட்டங்களாக இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரியான போக்குவரத்து வசதிகள் கிடையாது, சரியான மருத்துவ வசதிகள் கிடையாது, சரியான ரோடு வசதிகள் கிடையாது, வாகன வசதிகள் கிடையாத நிலையிலே, இல்லாத நிலையிலே இன்றைக்கு அநேக மக்கள் கூட்டங்கள் நம்முடைய தேசத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதோடு கூட அதிகமான மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், தினம் தினம் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன சொல்லுவாங்க, காலரா அப்படின்னா என்னன்னே தெரியாது பாருங்க. இல்லை, இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு காலரானா என்னன்னு தெரியாது. காலரானா என்னன்னு தெரியுமா? காலரா வாந்தி பேதின்னு சொல்லுவாங்க இல்லையா? காலராவை என்ன சொல்லுவாங்க, வாந்தி பேதி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வாந்தி பேதி இருக்குதா தமிழ்நாட்டில்? வாமிட்டிங், டிசென்ட்ரி தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே இருக்கிற வாந்தி பேதிக்கும் அங்கே இருக்கிற வாந்தி பேதிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அங்கே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒன் டைம் வாமிட்டிங், ஒன் டைம் டிசென்ட்ரி. உங்கள் உடம்புல இருக்கிற அவ்வளவு நீர் சத்தும் போய்விடும், பம்ப் செட்டில் வச்சு அடித்த மாதிரி அடிக்கும். வாந்தியும் பேதியும் வந்துச்சு, நான் காலரா தாக்குச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? கிணத்துல பம்ப் செட்டில் மோட்டர் பீச்சு அடிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி என்னச்சுவோம், ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நீர் சத்தும் ஒரே நேரத்தில் என்ன செய்து விடும், வெளியே வந்து விடும். அப்புறம் அங்கே பல்ஸே இருக்காது. அப்புறம் தூக்கி கொண்டு போய் என்ன செய்யணும், 40 பாட்டில் 50 பாட்டில் குளுக்கோஸ் ஏற்றினா தான் அப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சம் பல்ஸ் வரும். அதில் பிழைக்கிறவர்கள் உண்டு, மரித்து போகிறவர்களும் உண்டு. இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையிலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இங்கே மலேரியா, இங்கே காலரா இருந்ததா? தமிழகத்திலே காலரா இருந்ததா? காலரா இருந்தது. காலராவினாலே கூட்டம் கூட்டமாக மக்கள் அழிந்திருக்கிறார்கள். இப்போ மிஷினரிமார்கள் வந்து என்ன செஞ்சாங்க, மருந்து கொடுத்து நம்மளை என்ன செய்தார்கள், காப்பாற்றினார்கள். சரிங்களா? விருதுநகர் மாவட்டத்திலே சிவகாசி பகுதியிலே ராக்லன் அப்படின்னு சொல்லக்கூடிய மிஷினரி ஊழியம் செய்தார். அவரோடு கூட இணைந்து பேரன் ப்ரூக், சார்லஸ் எவ்ரி என்று சொல்லுகிற 2 மிஷினரிமார்கள் அவரோடு கூட இணைந்து ஊழியம் செய்தார்கள். அப்போ அந்த நாட்களில் அந்த பகுதியில் பனையடிப்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமம், அந்த கிராமத்திலே உள்ள மக்களுக்கு காலரா, மக்கள் கூட்டம் கூட்டமாக என்ன செய்றாங்க, காலராவினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அந்த 2 மிஷினரிமார்கள் என்ன செய்றாங்க, மருந்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆற்றை கடந்து அந்த கிராமத்துக்கு செல்ல வேண்டும். அங்கே போய் அவங்களுக்கு மக்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்குறாங்க, எல்லா மக்களையும் காப்பாற்றி விடுகிறார்கள். கடைசியில் இந்த 2 மிஷினரிமாருக்கும் காலரா வந்து விடுகிறது, தொற்று நோய். ஆனால் அவங்க கையில் என்ன இல்லை, மருந்து இல்லை, மருந்து இல்லை. 2 பேரும் அங்கேயே மரித்து போனார்கள். அவங்களுடைய சடலம் அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அங்கே கல்லறை இருக்குது இன்னைக்கும். ஒரு காலத்திலே நாமும் அவ்விதமான கொடிய வியாதிகளினாலே நாம் மரித்து கொண்டிருந்தோம். ஆனால் வெளிநாட்டு மிஷினரிமார்கள் நமக்கு வந்து என்ன செய்தாங்க, நமக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்து நம்மை, நம்முடைய தலைமுறையை, நம்முடைய சந்ததிகளை காப்பாற்றி இன்னைக்கு நம்மளை இவ்வளவு மகிமையான இடத்துல என்ன செய்திருக்கிறாங்க, வைத்து இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஒரு கூட்டம் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க, அழிந்து கொண்டிருக்கிறார்களே இல்லையா? அப்படிப்பட்ட மக்களை அழிவிலிருந்து காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை அல்லவா? நம்முடைய கடமை அல்லவா? நாம் ஆண்டவராலே காப்பாற்றப்பட்டிருக்கிற பொழுது அங்கே ஜனங்கள் அழிந்து கொண்டிருப்பது எப்படி இல்லையா? அந்த மக்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும், கருசனை உடையவர்களாக நாம் இருக்கணும். அருமையானவர்களே, அந்த மக்கள் கூட்டங்களுக்காக என்ன செய்யணும், வேதாகமம் இல்லாமல் இருக்கிறார்களே, அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்களே, இப்படிப்பட்ட மக்கள் கூட்டங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், ஆண்டவருக்காக கொடுக்கணும் இல்லையா? இன்றைக்கு கிறிஸ்மஸ் பண்டிகை நம்ம கொண்டாடுகிறோம். எதற்காக கொண்டாடுகிறோம்? ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக என்ன செய்தாராம், என்ன செய்தார், கொடுத்தார், இந்த உலகத்துக்கு அனுப்பினார். ஒரு மிஷினரியாக, ஒரு ஊழியக்காரனாக என்ன செய்தார், இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்கு? நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு மரிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் விடுதலை பெற்ற மக்களாக, ரட்சிக்கப்பட்ட மக்களாக நாம் காணப்படுகிறோம் என்று சொன்னால் அவர் அன்று நமக்காக மரித்ததினாலே. இப்போ இந்த நல்ல செய்தி அறியாமல் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் நம்முடைய தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது நாம் மாத்திரம் சந்தோஷமாக பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருந்தால் அதை என்ன சொல்லுவது, என்ன சொல்லுவது? சுயநலம் என்று சொல்லுவதா? நாம் சுயநலம் உள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்லுவதா? இல்லையா?
அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட லூக்கா 12வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை விதமாக சொல்லுகிறார், வானத்தின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு இந்த காலத்தை நீங்கள் நிதானியாமற் போகிறது என்ன? இல்லையா? தென்றல் அடித்தால் சூடு உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், செவ்வானம் தெரிந்தால் என்ன சொல்லுவாங்க, சாரல் வரும் என்று சொல்லுகிறீர்களே, இந்த வானத்தின் தோற்றத்தையும் பூமியின் தோற்றத்தையும் நிதானிக்க தெரிந்த உங்களுக்கு இந்த காலத்தை நிதானிக்க தெரியாமல் போனது என்ன என்று சொல்லி அந்த யூத ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். சரியா? ஒருவேளை அந்த கேள்வி நமக்கு பொருத்தமாக இருக்குமா? நாம் இன்றைக்கு கிறிஸ்மஸை குறித்து கவலைப்படுகிறோம். கிறிஸ்மஸை எப்படி கொண்டாடுவது, கிறிஸ்மஸுக்கு என்ன துணி எடுக்கிறது, எப்படி செலிப்ரேட் பண்ணுறது, எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் அங்கே அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோமா, பாரப்படுகிறோமா? அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இல்லையா? நாம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிற பொழுது நாம் ஏன் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்காக கொடுக்கக்கூடாது? இல்லை, நாம் ஏன் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய வேதாகம அநேக மொழிகளிலே வேதாகம மொழிபெயர்ப்பாளர்களாக நாம் ஏன் அனுப்பக்கூடாது? சிந்தித்து பாருங்கள். இல்லையா? ஒரு நாளிலே நம்ம ஆண்டவருக்கு முன்னால் போய் நிற்கணும். இல்லை, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற பொழுது ஆண்டவரிடத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்மை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே. இல்லையா? இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் நமக்கு நினைவுபடுத்துவது, நாம் ஆண்டவருக்கு முன்பாக நின்று நாம் ஒரு நாள் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும், கணக்கு கொடுக்க வேண்டும். சரியா? ஸோ ஆகையினால இன்றைக்கு இப்படி வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியம், எழுத்தறிவு ஊழியம், விடுதி ஊழியம், இன்னுமாக தையல் பயிற்சி பள்ளிகள், அப்புறம் மருத்துவ ஊழியம், சமுதாய மேம்பாட்டு ஊழியம் என்று சொல்லி பலவிதமான பணிகளை இந்த நாட்களிலே செய்து வரும்படியாக ஆண்டவர் இந்த இயக்கத்திற்கு என்ன செய்திருக்கிறார்? கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த இயக்கத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். விசேஷமாக தமிழகத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? மிஷனரிமார்கள் எழும்ப வேண்டும், மிஷனரிமார்கள் எழும்ப வேண்டும். சரிங்களா? ஆண்டவர் இவ்வளவு நன்மைகளை நமக்கு செய்திருக்கிற பொழுது அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது? கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. இல்லையா? அவர்களுக்காக நாம் ஜெபிக்கவும், அவர்கள் மத்தியிலே ஊழியத்திற்காக நம்முடைய சபையிலிருந்து பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டும்? அனுப்ப வேண்டும். அருமையானவர்களை அனுப்ப வேண்டும். இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து மிஷனரிமார்கள் ஒருவர் கூட என்ன செய்ய கிடையாது, வர்றது கிடையாது. இப்போ ஒரு பேட்ச் நடந்துகிட்ருக்கு, அதில் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. சரிங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஊழியத்தை நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை நாம் என்ன செய்வோம்? ஆண்டவருக்காக அர்ப்பணம் செய்வோம். முன்னால் நாட்களில் அநேக பெற்றோர்கள் என்ன செய்வாங்களா, தங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பணிக்காக அர்ப்பணிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கி எத்தனை பெற்றோர்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் அர்ப்பணிக்கிறோம்? இல்லையா? ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினால் நீங்கள் என்ன செய்யுங்க? உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்யுங்க? அர்ப்பணம் பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாக, ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனம் பண்ணுகிறவன் நான் கனம் பண்ணுவேன். இதை விட பெரிய கனம் நமக்கு இல்லை, இல்லையா? ஸோ ஆகையினால ஆண்டவருக்காக நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்மை சார்ந்திருக்கிற காரியங்களை நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவருக்காக கொடுப்போம். ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து நாம் ஒரு சிறப்பு பாடலை பாட கேட்போம். சகோதரிகள் சிமி அண்ட் ஃபெமி இணைந்து ஒரு பாடலை பாடுவார்கள்.
வியப்புடன் பாடிடுவோம். வாய்மையானவர் வழியுமானவர் வியப்புடன் போற்றிடுவோம். போற்றிடுவோம். தொடர்ந்து பணிக்கள பகிர்வை அருள் திரு நெல்சன் அவர்கள் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள்.
இப்பொழுது நாம் ஒரு சிறிய படக்காட்சி ஒன்று பார்க்க போகிறோம், வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இது 60 ஆண்டுகள் இந்திய அருட்பணி இயக்கத்திலே ஆண்டவர் செய்த ஊழியங்களை குறித்து இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலர் ரெவரண்ட் டாக்டர் ராஜா சிங் ஏலியாஸ் அவர்கள் இந்த வீடியோவில் நமக்கு அந்த காரியங்களை நமக்கு விளக்கி சொல்லுகிறார்கள். இதை நம்ம இப்பொழுது நாம் பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு அன்பான ஜெப பங்காளர்களே, உங்கள் யாவரையும் இந்த ஆண்டின் நிறைவு நாட்களிலே பார்ப்பதிலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக இந்திய அருட்பணி இயக்கத்தின் ஊழியர்கள் சார்பாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 60 ஆண்டு காலமாக இந்த இயக்கத்தை ஆண்டவர் கொடுத்த தரிசனம், எல்லா மக்களுக்கும் நற்செய்தி, எல்லா மக்கள் கூட்டங்கள் மத்தியிலும் திருச்சபை என்ற தரிசனத்தோடு 227 வகையான மக்கள் கூட்டங்கள் மத்தியிலே ஆண்டுடைய பணியை செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். எங்களோடு பயணித்து ஜெபித்து உதாரணமாக கொடுத்து இந்த ஊழியத்தை உந்தி தள்ளுவதிலே எல்லா நிலைமைகளும் இருக்கின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால், தலைமுறையின் ஆண்டவரை கொண்டாடுவோம், அவரை சேவிப்போம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டு பல நிலைமைகளை நாம் பார்க்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இந்த இயக்கத்திலே ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின் மூலமாக ஆண்டுடைய நற்செய்தி கூறுகின்ற பணி, சபை ஸ்தாபிக்கின்ற பணி, சிறுவர் பராமரிப்பு ஊழியம், வேதாகம மொழிபெயர்ப்பு, எழுத்தறிவிப்பு ஊழியங்கள், பயிற்சி பணிகள் மற்றும் பல பணிகளை செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். எங்களோடு இணைந்து ஆண்டவர் செய்த நன்மையான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை நாம் ஏறெடுப்போம். கடந்த மே மாதம் 17 பேர் தங்களுடைய பயிற்சிகளை நம்முடைய ஊற்றியலை முடித்து 10 பணிக்களங்களுக்கு செல்ல ஆண்டவர் கிருபை தந்தார். அதன் பின்பதாக அக்டோபர் மாதத்தில் இன்னும் 20 பேர் இந்த ஊழியத்தில் இணைந்து இப்பொழுது பயிற்சிகளை செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாட்களில் ஆண்டவர் புதிய ஊழியர்களை தந்து கொண்டிருக்கின்றார். 60ஆம் ஆண்டிலே 60 ஊழியர்களை நாம் எழுப்ப வேண்டும் என்ற தரிசனத்திலே ஆண்டவர் 20 பேரை கொடுத்திருக்கின்றார். மற்ற 40 ஊழியர்களுக்காக இந்த ஆண்டிலே நாம் ஜெபிப்போமாக. ஆண்டவர் இன்னொரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். வருகின்ற 7 ஆண்டுகளுக்குள்ளாக இன்னும் 77 மக்கள் கூட்டங்கள் மத்தியிலே புதிதாக ஊழியத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த நாட்களில் 10 புதிய ஊழியக்களங்களை நாம் இந்த ஆண்டிலே ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். 6 மாநிலத்திலே, அசாம், வெஸ்ட் பெங்கால், பீகார், கர்நாடகா, கேரளா, ராஜஸ்தான் போன்ற இடங்களிலே ஆண்டவர் நம்முடைய இயக்கத்திற்கு திருச்சபைகளோடு கொடுத்திருக்கின்ற நல்ல ஆழ்ந்த ஈடுபாட்டிற்காக, பங்காளித்துவத்திற்காக திருச்சபையினுடைய தலைவர்கள் மற்றும் நம்முடைய ஆயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றிகளை நாங்கள் ஏறெடுத்துக் கொள்கிறோம். கடந்த பிப்ரவரி மாதத்திலே நம்முடைய ஊழியர்கள் 11 பேர் சிஎன்ஏ அமிர்த்சர் பேராயத்தின் மூலமாக ஆயர்பொழிவு பெறவும் மற்றும் பல சபைகளோடு நாம் ஒப்பந்தம் MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் செய்யத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையினுடைய சவுத் ஏஷியா மிஷன்ஸ் கன்சல்டேஷனில் IEMஐ அவர்கள் அழைத்து குறிப்பாக இந்தியாவிலே கலாச்சாரங்களை கடந்தும் வெளிநாட்களிலே எவ்வாறாக ஊழியர்களை அனுப்ப வேண்டும் என்றும் நாம் அவர்களுக்கு 2 நாட்கள் கூடுகையிலே செல்ல ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஆண்டிலே 13 இடங்களிலே நாம் சிறுவர் பராமரிப்பு மையத்தை ஆரம்பிக்க ஆண்டவர் கிருபை தந்தார். இப்பொழுது சிறுவர்கள் மத்தியிலே நமக்கு 51 மையங்கள் உண்டு. இதில் 41 சிறுவர் பராமரிப்பு டே கேர் சென்டர்ஸும் 10 விடுதிகளும் உண்டு. சிறுவர்கள் இந்த டே கேர் சென்டரில் காலையிலே வருவார்கள், அவர்கள் மதியத்திற்கு சென்று விடுவார்கள். பள்ளிக்கூடம் செல்கின்ற பிள்ளைகள் மாலை தினத்தில் வந்து டியூஷன் பெறுவார்கள். இவ்வாறாக 2200க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பயின்று எடுத்து வருகின்றார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே கோவிட்டுக்கு பின்பதாக நாம் 27 இடங்களிலே டெய்லரிங் சென்டர் ஆரம்பித்தோம். இப்பொழுது இந்த ஆண்டில் 5 இடங்களிலும் இப்பொழுது 32 இடங்களிலும் செயல்பட ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். இதில் 1292 பேர் பயிற்சிகளை முடிக்க ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். 5 பேட்சஸ் முடிந்து 6வது பேட்ச் இப்பொழுது நடக்கிறது. 300க்கும் மேற்பட்டவர்கள் இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை தரம் உயரவும் திருச்சபைகளில் அவருடைய ஈடுபாடு அதிகமாக செல்ல ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார்.
இந்த ஆண்டிலே 9 பேர் தங்களுடைய இறையியல் கல்லூரியை நம்முடைய மிஷனரிகள் முடிக்கும். அதே போல் நம்முடைய கிராமத்திலிருந்து வந்த நம்முடைய முதல் தலைமுறை விசுவாசியுடைய பிள்ளைகள் 13 இடங்களிலே படிக்க இறையியல் கல்லூரிகளை செல்ல ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். 4 பேர் முடித்து வந்து விட்டார்கள். இன்னொரு 4 பேர் மீண்டுமாக மற்றவர்களோடு இணைய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த ஆண்டிலே சிஸ்டமேட்டிக் சண்டே ஸ்கூல் ஓய்நாள் பாடசாலை நல்ல சிலபஸை நாம் உருவாக்கி இப்பொழுது 9000க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் கிரமமாக அவர்கள் ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு 10,000 பிள்ளைகளுக்கு நாம் செய்ய முயற்சிகளை எடுத்திருக்கிறோம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியா என்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த முயற்சிகளின் மூலமாக ஆண்டவர் அனுதினம் திருச்சபையிலே புதிய விசுவாசிகளை தருகிறார். புதிய ஜெபக்கூடங்கள் ஆரம்பிக்க கிருபை தருகிறார். இந்த ஆண்டிலே 13 இடத்துல அழகான கட்டிடங்களை அமைத்து திருச்சபைகளை நாம் திறக்க கர்த்தர் கிருபை தந்தார். ஆண்டவர் சித்தமானால் 17 இடங்களிலே இந்த பணிகள் நடக்கின்றன. இன்னொரு 28 இடங்களில் நாம் ஆலய பணிகளை ஆரம்பிக்க முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் நம்முடைய புதிய அலுவலக கட்டிடத்திற்கு நியூ ஹெட் ஆஃபீஸ் பில்டிங் இவைகளுக்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள், கொடுத்து வருகிற காணிக்கைகளுக்காக நன்றி. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு 80% பணிகள் முடிய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவர் சித்தமானால் வருகின்ற 29 டிசம்பர் 2024 மாலை 4 மணிக்கு ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்முடைய பணிக்கள விசுவாசிகள், உங்களை போன்ற ஆதரவாளர்கள், நம்முடைய மிஷனரிகள் மற்றும் திருச்சபையினுடைய தலைவர்கள் இணைந்து இதை நாம் திறக்கப் போகின்றோம். ஜெபியுங்கள். இந்த 60ஆம் ஆண்டில் 60,000 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்று இன்றைக்கு பல ஆயிரங்களை நாம் செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பணிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். வருகிற ஆண்டும் இந்த ஆண்டு ஆண்டவர் கொடுத்த அதே கருப்பொருளை மையமாக வைத்து நாம் பார்க்க போகின்றோம். தலைமுறையின் ஆண்டவரை கொண்டாடுவோம், சேவிப்போம். இதில் ஆண்டவர் சித்தமானால் நாம் கொடுக்க வேண்டிய சில முக்கியத்துவமான காரியங்கள் உண்டு. நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபித்து தாங்குகின்றவர் கட்டாயமாக ஆத்தும அறுவடை பணியில் ஈடுபட வேண்டும். எனவே நம்முடைய சபைகளில் ஹவு டு டூ த எவாஞ்சலிசம், நற்செய்தி பணியை எவ்வாறாக செய்ய வேண்டும் என்ற கருத்தரங்களை நாம் நடத்த வேண்டும். கடைசி சனிக்கிழமைகளில் வாலிபர்களுக்கான கூடுகளை, யூத் மீட்டிங்ஸை நாம் நடத்த வேண்டும். அதே போல் தன்னார்வ ஊழியர்களை அதிகமாக நாம் இயக்கத்தில் எடுக்க வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும். அதே போல் ஏரியா செக்ரட்டரிஸை கட்டாயமாக இன்னும் அதிகமாக பெருக்க நீங்கள் ஜெபியுங்கள். அதன் மூலமாக பல ஜெபக்குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் சித்தமானால் இன்னும் புதிய பணிக்களங்கள் பல இடங்களில் நாம் ஆரம்பிக்க இருக்கின்றோம். நீங்களும் பணிக்களங்கள் சென்று வாருங்கள். அது நம்முடைய தரிசனத்தை இன்னும் அதிகமாக்கும். மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உங்களால் முடிந்த திருச்சபைகளில் சென்று இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள நீங்கள் ஜெபியுங்கள். அன்பானவர்களே, இந்த ஆண்டின் இறுதியில் 3 முக்கியமான கூடுகை நம்முடைய பெங்களூர் பட்டணத்தில் நடக்கிறது. நம்முடைய நேஷ்னல் கன்வென்ஷன் 60ஆம் ஆண்டை முன்னிட்டு நம்முடைய நேஷ்னல் கன்வென்ஷன், அதே போல் புதிய கட்டிட திறப்பு விழா, மிஷனரிகளுடைய கூடுகை. எனவே இந்த கூடுகையிலே நீங்கள் வாருங்கள். டிசம்பர் 28 30ஆம் தேதி வரையிலும் அதைத் தொடர்ந்து மிஷனருடைய கூடுகை நடக்கும். அன்பானவர்களே, இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கலாத்தியர் 4:4 நாம் பார்க்கிறோம். காலம் நிறைவேறும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அதன் மூலமாக ஆண்டவர் நமக்கு மீட்பையும் விடுதலையும் புதிய சமுதாயத்தையும் படைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த பணியை தொடரும்படியாக ஆண்டவர் நம்மீது இந்த உன்னத பணியை வைத்திருக்கிறார். எனவே நல்ல தீர்மானங்களை செய்வோம். புதிய ஆண்டிற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் இந்த ஆண்டில் செய்த எல்லா காரியங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்தி உங்கள் அனைவருக்கும் நம்முடைய இயக்கத்தின் சார்பாக எங்களுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. நன்றி. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம்.
Tema how ho. ஹோமல் ஜோக்கே தெம ஹோ ஹோ. என்ன சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். இது எங்களுடைய கராசியா மொழியிலே பொதுவாக க்ரீட் பண்ணும்போது ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளும் வேளையில் இப்படியாக கேட்பார்கள், தெமோ ஹவு ஹோ. சொல்றீங்களா சத்தமா? தெமோ சொல்லுங்க. தெமோ 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 ஹவு ஹோ. தெமோ ஹவு ஹோ. அதுக்கு எப்படி பதில் சொல்லணும்னா எப்படி அப்படிதான் சொல்லுவாங்க. சரியா? இது ராஜஸ்தான், தெற்கு ராஜஸ்தான் மற்றும் மேற்கு குஜராத் பகுதிகளிலே வாழுகிற கராசியா மக்கள், ராஜ்புட் கராசியா மக்கள் இந்த பகுதிகளிலே வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இவங்க மத்தியில் இந்த ஊழியம் இப்போ 2 lakhsன்னு போட்டிருக்கோம். ஆக்சுவலி 2 லட்சத்திற்கு மேலாக அவர்களுடைய ஜனத்தொகை பெருகிவிட்டது. இப்படி தான் இருப்பாங்க. தாந்தான்ற பகுதியிலையும் சிரோஹி மாவட்டத்திலையும் இந்த மக்கள் பரவி இருக்கிறார்கள். ஆராவலி மலை தொடர்புகள் படிச்சிருக்கோமா ஹிஸ்ட்ரியில், ஜியாகிரஃபியில்? ஆராவலி மலை தொடர்புகள், அந்த மலை தொடர்புகளில் அந்த மலைகளினுடைய அடிவாரங்களில் இவர்கள் முகலாயத்திய ஆதிக்கத்தினாலே அவர்களோடு போர் செய்து தோற்றுவிட்டதினாலே அந்த காலத்து ராஜ்புட், அதாவது ராஜபுத்திர ராஜாக்கள், ராணா பிரதாப் சிங் கேள்விப்பட்டிருக்கோமா? படிச்சிருக்க மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ராஜாக்களினுடைய போர் வீரர்களாக இருந்தவர்கள் தான் இந்த கராசியா மக்கள். போரில் தோற்று ஒளிவதற்காக இந்த ஆராவலி மலை தொடர்புகளில் வந்து ஒளிந்து கொண்டார்கள். பிற்காலங்களிலே அவர்கள் கராசியாக்கள் என்று தங்களை அழைத்து அவங்க ஒரு ஷெட்யூல் ட்ரைபாக நம்முடைய அரசாங்கம் அவர்களை ரெக்கக்னைஸ் செய்கிறது. இதுதான் ஆராவலி ஹில்ஸ். இப்படி தான் அவங்களுடைய வீடுகள் இருக்கும். த டிப்பிக்கல் கராசியா ஹவுசிங் இப்படி தான் அவங்களுடைய வீடுகள் இருக்கும். இப்போ அவங்க வந்து விவசாயத்தில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாங்கள் ராஜபுத்திர போர் வீரர்கள் என்று தங்களை பெருமை பாராட்டி கொள்கிறார்கள். ஒவ்வொரு வீட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வில் இருக்கும், ஒரு பெரிய கேடயம் இருக்கும், ஒரு பெரிய அம்பும் ஈட்டி இதெல்லாமே இன்னும் வரைக்கும் வைத்திருக்கிறார்கள் இந்த ராஜபுத்திர கராசியா மக்கள். தங்களுக்கென்று தேவையான காரியங்களை அவங்களே செய்து கொள்வதில் மிகவும் திறன்சாலிகள், வெரி ஸ்கில்ஃபுல். கார்பென்ட்ரி ஆகட்டும் அல்லது மேசனரி ஒர்க் ஆகட்டும், எதுனாலும் தங்களுக்கென்று அவங்களுக்கு தேவையான காரியங்களை அவங்களே செய்து கொள்வார்கள். ஸோ தே வெரி செல்ஃப் கண்டென்ட். இப்படி தான் எங்களுடைய வீடுகளுடைய முன் பகுதி இப்படி தான் இருக்கும். இங்கே பார்க்குறீங்க இல்லையா ஒரு கூடை, இது வந்து மல்டை. இதை எப்படி வேணாலும் பயன்படுத்துவாங்க. விசேஷமாக பிள்ளைகளை தூக்கிட்டு போகிறது. நம்ம இந்த பகுதிகளில் தலையில் தண்ணி எடுத்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் இல்லையா? பொதுவாக நம்ம தமிழ் மக்கள் இடுப்பில் வச்சு தான் லேடிஸ் தூக்கிட்டு போவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் 3-4 குடங்களை ஒன்று மேல் ஒன்று அடுக்கி மிகவும் சாதுரியமாக கையெல்லாம் ஒன்றும் பிடிக்காமல் அவங்க பாட்டுக்கு நடப்பாங்க. கிட்டத்தட்ட 40 கிலோ எடையுள்ள எந்த பொருளையும் சர்வசாதாரணமாக லேடிஸ் கேன் கேரி ஆன் தர் ஹெட். இந்த 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 கூடையை பிள்ளைய பிறந்த பிள்ளையாகட்டும் எதுனாலும் அந்த கூடையில் வச்சு தலைமையில் வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் வரும்போது அந்த கூடையை அந்த கயிறில் கட்டி, டாய்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த விதமான விளையாட்டு சாமானெல்லாம் ஒன்றும் இருக்காது. மக்காச்சோளம் சாப்பிட்டுட்டு அந்த மக்காச்சோளத்தோட கதிர் இருக்கும் இல்லையா, அதை கட்டி விட்டுருவாங்க. அது பாட்டு காற்றுல சுற்றிட்டு இருக்கும். அந்த குழந்தை அதை பார்த்து சந்தோஷமாக விளையாண்டுட்ருக்கும். அதுதான் அவங்களுடைய டாய். மிகவும் தங்களை வெரி பியூட்டிஃபுல் பீப்புள், ரொம்ப அருமையாக இதை நீங்கள் பார்க்கலாம். வாலிப பிள்ளைகளும் மார்ச் வரைக்கும் கடின உழைப்பு இருக்கும் அவங்களுக்கு தங்களுடைய வயல்களில். மார்ச் மாதத்திற்கு பிற்பாடு, மார்ச் டு நெக்ஸ்ட் ரெயின்ஸ், அடுத்த மழை காலம் வரைக்கும் ஜாலியாக டான்ஸுக்கு போயிடுவாங்க.
கிராமமாக போய் அந்த நாட்களில் தான் அவங்க வந்து பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய மேரேஜ் எப்படின்னா, அவங்களுடைய சமுதாயத்தில் நம்ம ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் படிச்சிருக்கோம் இல்லையா, பெண்களை அவங்க தரன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தில் கேப்சர், அப்படி வந்து பிள்ளைய எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 4-5 வாலிப பிள்ளைகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தட் இஸ் அலவுட் பை இன் தர் சொசைட்டி. இல்லாட்டி அந்த பியூபர்ட்டி ரீச் ஆகிற டைமில் அந்த பிள்ளையே தன்னுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணிவிட்டு ஷீ வில் ரன் அவே. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பெற்றோர் போய் அந்த எந்த கிராமத்தில் இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிச்சி பிறகு அவங்க சமரசம் செய்து கொள்வார்கள். ஸோ தட் இஸ் ஹவ் அவங்க கல்யாணம் செஞ்சுப்பாங்க. ப்ரீவியஸ் ஒன் இப்படி தான் இருப்பாங்க கேர்ள்ஸ். இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேக்ஸிமம் 12, 13, 14 அவ்வளோதான் இருக்கும் இந்த பிள்ளைங்களுடைய வயசு. ஆனால் எல்லாருமே மேரிட். இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது, அல்லது கல்யாணம் அப்படின்னா ஒரு வீட்டில் தாத்தா, பெற்றோர், பிள்ளை 3 ஜென்ரேஷனுக்கும் ஒரே நாளில் கல்யாணம் நடக்கும். சிரிப்பாக இருக்குல்ல? கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்படி எங்கனாவது? 3 ஜெனரேஷனுக்கும் ஒரு நாளில் கல்யாணம் நடக்கும். என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு வந்து கல்யாணம்னா முழு கிராமத்திற்கும் ஆடு வெட்டி கறி குழம்பு கொடுக்கணும். அப்போ 3 தாட்டி செய்யணுமே, அதனால் அவங்க என்ன செய்வாங்க, சரி எல்லாம் பொறுத்து 3 ஜென்ரேஷனுக்கும் சேர்த்து ஒரே நாளில் எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்படி செய்கிறது தான் இந்த முன்னாடி இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பெரிய கோதுமையில் பால் செய்வாங்க. பெரிய பெரிய உருண்டைகளை செய்து அதை சுட்டு சாப்பிடுவாங்க. அதை சுட்ட உடனே அது வந்து பேக் பண்ணி அது நல்லா வெடிச்சிரும், கேக் மாதிரி வெடிச்சிரும். அதில் நெய் ஊற்றி தால் வச்சோ அல்லது ஏதாவது கறி வச்சோ மட்டன் வச்சோ அதை சாப்பிடுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் அவங்களுடைய உணவு வந்து மேக்சிமம் அவங்க சாப்பிடுவது மக்காச்சோளம். அவங்க விரும்பி சாப்பிடுகிற காரியம் வந்து மக்காச்சோளம். அதை வந்து அரைத்து கையாலேயே தட்டி ஒரு பெரிய சர்க்கிள் பண்ணிடுவாங்க. நம்ம மாதிரி சப்பாத்தி மாதிரி உருட்டுறலாம் அவங்க அந்த பழக்கமே இல்லை. மக்காச்சோளத்தை நீட் பண்ணும் பொழுதுமே எல்லா மாவை சேர்த்து ஒட்டுக்கா நீட் பண்ண முடியாது, அது உடஞ்சி போயிடும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு ரொட்டிக்கும் தனித்தனியாக எடுத்து அப்பப்போ நல்லா நீட் பண்ணி கையிலேயே இப்படி கிளாப் பண்ணி தட்டி ரவுண்டாக பண்ணிடுவாங்க. 4 வயசு பிள்ளைக்கு கூட அது செய்ய தெரியும், ட்ரெயின் பண்ணிடுவாங்க பிள்ளைய. ஸோ அந்த ரொட்டியை நம்மெல்லாம் 2 ரொட்டி சாப்பிட்றது பெரிய விஷயம், ஒரு ரொட்டி மேக்ஸிமம் சாப்பிட முடியும். அப்போ அவங்களுக்கு வந்து வீடுகளில் வெசல்ஸு தேவையே கிடையாது. நம்ம மாதிரி இதுக்கு இந்த பாத்திரம் அந்த பாத்திரம்ன்ற பிரச்சனையே கிடையாது. ஏன்னா எல்லோரும் வீட்டில் அம்மாவை சுற்றி உட்காந்துப்பாங்க. அம்மாவும் பிள்ளைகளும் செஞ்சு செய்வாங்க. என்ன செய்வாங்கன்னா, அந்த ரொட்டிக்கு நடுவில் அவங்களுடைய கறி அல்லது சப்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிந்தியில் சப்ஜின்னு சொல்லுவாங்க, அதை நடுவில் போட்டுருவாங்க. நடுவில் போட்டு சைட்லேருந்து அப்படியே பிச்சு சாப்பிட்டுட்டே வருவாங்க. முடிஞ்சது கையை தட்டி முடிஞ்சது, அவ்வளோதான். வேணும்னா டீ சாப்பிட்றதுக்கு வேணால் 2-3 கப்ஸ் வச்சுருப்பாங்க. வெரி ரொம்ப ஒரு சிக்கனத்தில் அவங்கள பார்த்து நம்ம நிறையா சிக்கனத்தை கற்றுக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற இந்த மக்கள், ஆனால் சில நேரங்களில் மிகவும் கொடூரமான சில காட்சிகளையும் நாங்கள் பார்த்துருக்குறோம். பழைய ஏற்பாட்டினுடைய பல சீன்ஸை ராஜஸ்தானில் பார்க்க முடியும். இந்த கராசியா மக்களினுடைய கலாச்சாரத்தில் ஒருவருக்கொருவர் விரோதமாகி ஒருவேளை ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டதுன்னு சொன்னால், ஒருவேளை கொலை நடந்து விட்டது என்று சொன்னால், அந்த கொலை செய்தவனுடைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க இல்லையா, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ். அந்த கொலை செய்தவனுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி மெம்பர்ஸில் யார் ரொம்ப டாப்பில் இருக்காங்களோ அவருடைய வீட்டை வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ அட்டாக் பண்ண வரும்போது இந்த கொன்னவனுடைய குடும்பத்தில் இருக்கிற லேடிஸ் வந்து வயதானவர்கள் ஒரு விதமான ஒரு சத்தத்தை ஏற்படுத்துவாங்க. கிளி 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 கிளின்னு ஒரு சத்தம், ஷ்ரில் வாய்ஸில் அப்படி கத்துவாங்க. கத்தின உடனே 1 வயசு குழந்தையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தால் எடுத்துகிட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுவாங்க. ஏன்னா
அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி, அவங்களுடைய இதன்படி கொலை செய்தவனுடைய குடும்பத்தில் வேறு யாராவது ஒருவர் கொலைப்படணும். ஐ ஃபார் ஐ, ஹேண்ட் ஃபார் ஹேண்ட், அந்த மாதிரி ஜஸ்டிஸ் தாங்க. அதில் வந்து போலீஸோ ஒன்றும் அவங்க யாரும் தே வில் நாட் இன்டர்ஃபியர். அப்போ அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாங்கள் அதை பார்த்துருக்குறோம். அப்போ நாட் நெசசரிலி கொன்னவனுடைய வீட்டை வந்து ஒன்றும் செய்ய மாட்டாங்க. கொன்னவனுடைய வீட்டில் ஒன்றும் இல்லாட்டியும் அவனுடைய எக்ஸ்டெண்டட் ரிலேட்டிவ்ஸில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுடைய வீட்டை வந்து சுக்குநூறாக உடைச்சி அந்த வீட்டினுடைய சென்டர் பீம் அந்த பீமை எடுத்துகிட்டு வந்து அவனுடைய ஃபீல்டில் வச்சு அந்த டெட் பாடியை எரிப்பாங்க. அந்த கொல்லப்பட்டவனுடைய அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு வந்து அங்கே வந்து எரிப்பாங்க. அந்த எரிச்ச அந்த சாம்பல் அங்கேயே இருக்கும். எப்போ வரைக்கும் அந்த சமாதானம் நடக்கலையோ அது வரைக்கும் இந்த யாருமே எந்த மேலும் இந்த கிராமத்திற்குள்ளே வர முடியாது. அது சீக்கிரமும் முடியலாம், ஒருவேளை சில மாதங்கள் கூட எடுக்கலாம். அது வரைக்கும் அவங்க காடுகள்லையும் அங்கேயும் அப்படியே இருப்பாங்க. இப்படி கொடூரமான சில பழக்கங்களும் உண்டு. நாங்கள் இந்த ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தோம்னு சொன்னால், நீங்கள் அந்த லெஃப்ட் சைட் கார்னரில் பார்க்குறது டாக்டர் வினோத் ஷா. இவர் வந்து ஒரு ஜெயின் மார்வாடி. அவர் வந்து சிஎம்சியில் படிக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரும் அவருடைய மனைவி ஆந்திராவை சேர்ந்த ஷாலினி அவங்க 2 பேரும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார் என்று விசுவாசித்து நார்த் குஜராத்தில் இருக்கிற பனஸ்கண்டா டிஸ்ட்ரிக்ட், அந்த நாட்களிலே அதிகமான டிபி நோய், சவுத் ஏஷியாவிலேயே அதிகமான டிபி நோய் பாதிக்கப்பட்ட இடம்னா அது பனஸ்கண்டா டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதை தேர்வு செய்து இங்கே ஆண்டவர் எங்களை அழைக்கிறாருன்னு சொல்லி இந்த ஹைலி குவாலிஃபைட், அவர் ஒரு சர்ஜன், அவங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்ட், 2 பேரும் சேர்ந்து இதுதான் எங்களுடைய கிளினிக். நீங்கள் பார்க்கலாம், வினோச்சா ஸ்கூட்டரில் நின்றுட்டுருக்காங்க, அங்கே இருக்கு பாருங்களா, அதுதான் ஒரு சின்ன கிளினிக். அடுத்த பிக்சர் காமிங்க, நெக்ஸ்ட் பிக்சர். இதுதான் எங்களுடைய ஆம்புலன்ஸ். ஒட்டக வண்டி தான் எங்களுடைய முதல் ஆம்புலன்ஸ். சரியா? இப்படி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அங்கே இருக்கிற லோக்கல் ராஜா ஒருவருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு சிக்கானதுனால அவங்க டாக்டர்ஸ் போய் அவங்களுடைய சிக்னஸை ஆண்டவர் ஹீலிங் கொடுத்தாரு. அதன் நிமித்தமாக அங்கே இருக்கிற அந்த பேலஸை, அவர்கள் தங்கியிருந்த பேலஸை ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக கன்வெர்ட் பண்ணுவதற்கு அந்த ராஜா சம்மதித்து இந்த இடத்துல முதலாவது மருத்துவ ஊழியத்தை சிரோஹி மற்றும் தாந்தா பகுதிகளிலே தொடங்க ஆரம்பித்தோம். இந்த கராசியா லேடி, அவங்களுக்கு கேன்சர் ஆஃப் த ரெக்டம் கேன்சரில் பாதிக்கப்பட்டவர்களாக முதல் முறையாக கராசியா பெண்மணி இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தது நிமித்தமாக இவர்கள் மூலமாக இப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து அவர்களுடைய நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ், அவர்களுடைய கிராமத்திற்கு முதலாவது இங்கே இருக்கிற விக்கி க்ரீன் சாரியில் இருக்காங்க இல்லையா, இவங்க பூனே பகுதியில் அவங்க இருந்தாங்க. அவங்கள ஆண்டவர் அழைத்து இவங்க மொழியிலே மொழிபெயர்ப்பு ஊழியம் செய்வதற்காக வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியத்தில் அவர்களை அழைத்து முதல் லேடி மிஷனரி, ஐஎம்னுடைய முதல் லேடி மிஷனரி அவங்க இந்த ஊழியத்தில் இணைந்து இந்த கிராமத்திற்கு சென்று அவர்களோடு பழகி வேதாகமத்தை மொழிபெயர்க்க ஆரம்பித்தார்கள். லெட்ஸ் மூவ். தொடர்ந்து இங்கே பார்க்குறது வந்து வேதாகம மொழிபெயர்ப்பு ஊழியத்தினுடைய பல பிக்சர்ஸ் பார்க்குறோம். இங்கே பல மிஷனரிஸ் பல இடங்களிலே விதமாக நாங்கள் இருந்தோம். நல்ல ஃபர்டைல் லேண்ட். ராஜஸ்தான் உடனே எல்லாமே பாலைவனம்னு நினச்சி விடாதீர்கள். தெற்கு ராஜஸ்தான் மிகவும் ஃபர்டைலான, மிகவும் செழிப்பான ஒரு பகுதி ஆக்சுவலி. ஸோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் பேப்டிசம்ஸ் நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு நாங்கள் முதலாவது 1994 அப்புறம் 2004 பேப்டிசம் கொடுத்தோம். நாங்கள் இருக்கும் பொழுது அது வரைக்கும் விரலில் எண்ணிடலாம் 10 பிலீவர்ஸ் தான் இருந்தோம், 10 விசுவாசிகள் தான் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு லெட்ஸ் மூவ். போதும். இன்றைக்கு 800 விசுவாசிகள். அல்லேலூயா. பன்மடங்கு கிராமமாக
ஆண்டவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். 10 விசுவாசிகள் எங்கே, 800 விசுவாசிகள் எங்கே, இல்லையா? ஆண்டவர் அவருடைய நேரத்திலே நமக்கு அறுவடை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் அறுவடை செய்யவோ ஆட்கள் இல்லை. 60 IM at 60 என்று இந்த ஸ்லைடில் போட்டிருக்கிறோம். நாங்கள் 60 ஆண்டு காலமாக ஆண்டவர் இந்த ஊழியங்களில் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் IM ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். அநேக புது பணிக்களங்களிலே அழைப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஸ்பெஷலாக 10 நாளைக்கு முன்பாக அருணாச்சல் பிரதேஷில் அப்பட்டாணி மக்கள் அவங்களுடைய சர்ச்சிலேருந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று அழைப்பு வந்திருக்கிறது. மேகாலயாவில் காரோ இன மக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற காரோ பேப்டிஸ்ட் கவுன்சில் அவங்க எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் அங்கே அவர்களுடைய காரோ மக்களுக்கு ஊழியம் செய்வதற்காக ஐஎம்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி போய் MOU சைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ காட் இஸ் ஓப்பனிங். ஆண்டவர் பல வாசல்களை திறந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்தியாவிலே மாத்திரமல்ல, வெளிநாடுகளிலேயும் மிஷினரிகளை அனுப்பியிருக்கிறோம். விசேஷமாக ஆப்பிரிக்கா தேசத்திலே மாலாவி என்கிற பகுதியிலையும் கானா என்கிற கண்ட்ரிலையும் மிஷினரிஸ் அனுப்பியிருக்கிறோம். அதிலிருந்து மாலாவியிலிருந்து பணி செய்த பணியாளர்கள் இப்பொழுது தே ஹவ் கம் பேக், இந்தியாவுக்கு வந்து விட்டார்கள். அந்த இடம் இன்னும் காலியாக இருக்குது. ஒருவேளை உங்களுடைய திருச்சபையிலிருந்து வாலிபர்கள் இஃப் தே ஹாவ் அ விஷன் டு கோ ரீச் அவுட், தாராளமாக இந்திய அருட்பணி இயக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்படி ஆண்டவர் திறந்து கொடுக்குற வாசல்களை உடனே நாம் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். துரை சிங் சொன்னது போல் எங்களுடைய பயிற்சி நிலையத்தில் இப்பொழுதும் ஒரு பேட்ச் ஆஃப் மிஷினரிஸ் இருக்காங்க. 28 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் IM இந்திய அருட்பணி இயக்கத்தினுடைய தேர்வு செய்யப்பட்ட மிஷினரிஸ், ட்ரெயினி மிஷினரிஸில் ஒரு தமிழ் ஆள் கூட இல்லை. எங்களுக்கு மிகவும் அதிக ஒரு காலத்தில் நாம் இங்கிருந்து தான் என்ன செய்தோம், மிஷினரிகளை வட இந்தியாவிற்கு நேராக அனுப்பினோம். பெரிய சேலஞ்ச், இட்ஸ் a big challenge. ஆனால் we have come a big circle around. ஏன்னா சபை ஸ்தாபித்து இந்திய அருட்பணி இயக்கத்தின் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்ட சபைகளிலிருந்து விசுவாச பிள்ளைகள் இன்றைக்கு மிஷினரிகளாக வர தொடங்கி விட்டார்கள். அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கு நல்ல படித்த PhD படித்த கோயா பையன் இன்னைக்கு முழு நேர ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறான். அவனுடைய PhD தீசிஸினோட டைட்டில் என்ன தெரியுமா? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் டியூரிங் பிரிட்டிஷ் டைம்ஸ். யார் படிக்கிறா? கோயா ஆதிவாசி பையன். குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டியில் PhD பண்ணிட்டு இருக்கான். எங்களுடைய ஜிண்ட் பணிக்களத்தில் MTech படித்த கோயா விசுவாசி இன்றைக்கு முழு நேர ஊழியத்தில் இருக்கிறார். அவனுடைய மனைவி ரோஜா, ஷீ இஸ் an MSc B.Ed பாட்னி, MSc பாட்னி. அவன் இன்னைக்கு ஷீ ஹஸ் கமிட்டட் ஃபார் ஃபுல் டைம் ஒர்க். ஆனால் இங்கிருந்து ஊழியத்திற்கென்று போகிற வாலிப பிள்ளைகள் வெரி சேட். ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு கூட இந்த நாளில் இடைப்பட்டார்னு சொன்னால் நீங்கள் யூ கேன் கமிட் யுவர் சில்ட்ரன், உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ. தொடர்ந்து இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை படிக்க கேட்கலாம். இந்நாளிலே
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 முடிய, 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1 முதல். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவளம் பற்றினார். இவற்றை சர்வத்துக்கும் சுதந்திராவளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்திலுள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை தரித்து கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார். ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார் என்பதே. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு திரும்பவும் எங்களுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அருமையான கிறிஸ்மஸ் கூடுகைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை எடுத்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான பொதுப்பேதாக்களுக்கும் எங்களுடைய கிரீட்டிங்ஸை சொல்லிக் கொள்கிறோம். ஒரு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் என்று சொல்லுகிற A.W. டோசர், ஒருவேளை நீங்கள் சில அவருடைய புஸ்தகங்களை படித்திருக்கலாம். A.W. டோசர் இப்படியாக சொல்கிறார், கேரிகேச்சர்ஸ் அப்படின்னா தெரியுமா? ஆங்கிலத்தில் கேரிகேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒருவருடைய சித்திரத்தை இஷ்டம் போல் வரைவது, நம்முடைய இஷ்டம் போல் வரைவது, அதைத்தான் கேரிகேச்சர்ஸ் என்று சொல்லுவார்கள். அப்போ A.W. டோசர் என்ன சொல்கிறார்? கடவுளை குறித்து நாம் பலவிதமான கேரிகேச்சர்ஸை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். We carry a lot of caricatures of God. அவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரை குறித்து அல்லது the very first thought that you have about God is the most important thing about ourselves. ஆண்டவரை குறித்து முதலாவது என்னுடைய மனதிற்குள்ளாக வரும் எண்ணம் யாரை பிரதிபலிக்கிறது என்றால், என்னை குறித்து நான் யார் என்று சொல்லுகிறது என்று அவர் சொல்லுகிறார். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஒருவேளை வாட் கைண்ட் ஆஃப் கேரிகேச்சர்ஸ், எப்படிப்பட்ட கேரிகேச்சர்ஸை, ஆண்டவரை குறித்த கேரிகேச்சர்ஸை சுமந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அதை ஆக்கியோன் ஆண்டவரை குறித்து சில காரியங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு விசை ஒரு டாக்டர் இடத்துல ஒரு பேஷண்ட் வந்தாராம். பேஷண்ட் வந்து, டாக்டர் எனக்கு காது சரியாக கேட்கல அப்படி சொன்னார். காது கேட்கலையா அப்படின்ட்டு யோசித்து டாக்டர் பார்த்த பொழுது அவருக்கு ஆல்ரெடி ஹியரிங் எய்டு வந்து ஒரு காதில் பொருத்தி இருந்தார். இந்த டாக்டருக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்குது. ஹியரிங் எய்டு வச்சுட்டு உங்களுக்கு காது சரியாக கேட்கலன்னு சொல்கிறீங்களே, என்ன விஷயம்? கொஞ்ச நேரம் அவர் தொடர்ந்து அவரை வந்து எனக்கு காது சரியாக கேட்க மாட்டேன்னு சொன்னோன்னே டாக்டருக்கு ஒரு விதமான என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ஒரு நாள், சரி அந்த ஹியரிங் எய்டை கொஞ்சம் எடுங்க அப்படி சொன்னாராம். அந்த ஹியரிங் எய்டை எடுத்ததுக்கப்புறம் பேசினோடனே இப்போ நல்லா கேட்குது அப்படி சொன்னாராம் அந்த பேஷண்ட். கடைசியில் என்னன்னு பார்த்தா
எந்த காதில் அது போடணுமோ அதுக்கு அதை விட்டுட்டு இன்னொரு காதில் போட்டு மாட்டி 20 வருஷம் அப்படி இருந்திருக்கார். நிறைய நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும் பொழுதும் நாம் எப்படி இருக்கிறோம், ஹியரிங் எய்டை வேறு காதில் வச்சுருக்கோன்னு நினைக்கிறேன். காலாகாலமாக கிறிஸ்மஸ் காலங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். இப்போ எபிரேயர் காக்கியோன் ஆண்டவரை குறித்து நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்கிறார்? ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார். he brought forth, அல்லது தன்னை he revealed himself, தன்னை வெளிப்படுத்தினார். ஏன் வெளிப்படுத்தணும்? why should he reveal himself? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, why should God reveal himself? ஏன்னா நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் ஜடம், ஆண்டவரோ ஆவியாக இருக்கிறவர். நாம் பாவிகள், ஆண்டவரோ பரிசுத்தமானவர். ஆண்டவர் நித்திய காலமாக இருக்கிறவராக இருக்கிறவர். நாம் we are temporal people, மரித்து விடுகிற மக்கள். ஆகையினால தான் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்த வேண்டிய அவசியமாக இருந்தது. அதைத்தான் எபிரேயர் 1வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எப்படி வெளிப்படுத்தினார்? படைப்புகளின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தினார், தீர்க்கர்கள் மூலமாக வெளிப்படுத்தினார், கடைசியாக குமாரன் மூலமாக வெளிப்படுத்தினார் என்று சொல்லி எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். குமாரன் இல்லாமல் வெளிப்பாடு அரைகுறையானதாக இருக்கும். கிறிஸ்துவிலே அவருடைய வெளிப்பாடு முற்றிலும் முழுமையானதாக, முற்று பெற்றதாக மாறிவிட்டது. இட் வாஸ் கம்ப்ளீட் அண்ட் இட் வாஸ் ஃபுல். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே ஆக்கியோன் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? அவர் தன்னை வெளிப்படுத்தின ஆண்டவர் மாத்திரமல்ல, நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் என்று சொல்லி அங்கே நம்மை பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. வாசிக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேதாகமத்தை கொண்டு வந்திருந்தீர்களானால் கொலோசையர் 1வது அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம், 17வது வசனம் வாசிங்க. கொலோசையர் 1வது அதிகாரம் 15, 16, 17. சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் அப்போ ஆண்டவரை குறித்து தன்னை வெளிப்படுத்தும் போது கிறிஸ்துவானவர் யார்? நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை கிறிஸ்மஸ் காலங்களிலே குடிலில் வச்சு ஒரு சின்ன ஒரு 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 நம்முடைய கிரியேஷனை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், இதை சித்தரிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்த வல்லமையுள்ள ஆண்டவர். நம்முடைய ஃபிசியாலஜியை நம்ம பார்க்கும்போது ஹியூமன் பாடியில், நம்முடைய சரீரத்தில் 92 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ என்று சொல்லுகிறார்கள் இல்லை, டிஎன்ஏ 92 ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது. அதில் ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏ, வெறும் ஒரு ஸ்ட்ராண்ட் ஆஃப் டிஎன்ஏல 215 மில்லியன் கிகாபைட்ஸ், அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் இருக்கான். எவ்வளோ கிகாபைட்ஸ்? 215 மில்லியன் கிகாபைட்ஸ். அவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரு ஸ்ட்ராண்டில். நம்முடைய கண்கள் எப்பாவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? விஷன் கம்மியாக, இங்கே நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்கோம், நிறைய நேரத்தில் விஷன்
பாதிக்கப்படுகிறது. நம்முடைய கண்களிலே நம்முடைய கண் பார்வை அல்லது அந்த டெப்த், அந்த காரியங்களை சரியாக பார்ப்பதற்கு கோன்ஸ் அண்ட் ராட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். முக்கோண வடிவிலான கோன்ஸும் சின்ன சின்ன தடிகள் ராட்ஸ். 6 மில்லியன் கோன்ஸ் இருக்கான். நம்ம ஒரு கண்ணுக்குள்ள 6 மில்லியன் கோன்ஸ் இருக்குது. 12 மில்லியன் ராட்ஸ் இருக்குது. இதை வைத்து தான் சரியாக ஷார்ப்பாக நாம் சரியாக பார்க்க முடிகிறது. யோசிச்சு பாருங்கள், சின்ன ஒரு ஐபால் தான். தி ஜீனியஸ் ஆஃப் காட்ஸ் கிரியேஷன். டேவிட் பிளேக் என்று சொல்லுகிற விண்வெளி ஆராய்ச்சியாளர் இப்படி சொல்லுகிறார், நம்முடைய கேலக்ஸி இருக்கு இல்லையா, நம்முடைய கேலக்ஸின பேர் என்ன? ஹலோ, நம்முடைய கேலக்ஸி, நாம் வாழுகிற இந்த பிரபஞ்சத்தினுடைய பேர் என்ன? பூமி இல்லை. பூமி அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு சின்ன பிளானட். மில்கி வே கேலக்ஸி. என்ன கேலக்ஸி? மில்கி வே கேலக்ஸி. இந்த மில்கி வே கேலக்ஸியில் there are 10 trillion billion stars. எவ்வளோ? 10 trillion billion. 10 trillion into billion stars. அப்போ ஒரு செகண்டுக்கு ஒரு ஸ்டார்னு நம்ம எண்ண ஆரம்பித்தா 2500 ஆண்டுகள் இங்கே இருந்தாலும் எண்ணி மாளாதான். யார் சொல்கிறா? டேவிட் பிளேக் என்று சொல்லுகிற விண்வெளி ஆராய்ச்சியாளர், சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கிறவர் சொல்கிறார். ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்துக்கொள்ளுங்கள். 147வது சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. நட்சத்திரங்களின் இலக்கை எண்ணி என்ன சொல்றாரு? ஆமென். போதுமா? இனஃப். இதே ஏசாயா புஸ்தகத்திலையும் ஏசாயா அதை சொல்லுகிறார். 40வது அதிகாரத்தில் அதை நாம் வாசிக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது? உன்னை நான் என்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன். இவ்வளோ மெகா கடவுள் என்னையும் உங்களையும் குறித்து கரிசனை உள்ளவராக நம்மை அவருடைய கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறார். சிருஷ்டிகளின் கர்த்தர். அவருடைய மகத்துவங்களை நாம் என்ன செய்ய முடியாது? ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. அதை தான் சங்கீதக்காரன் 33வது சங்கீதம் 6வது வசனத்தை சொல்கிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 33:6. யா, the breath of God அப்படின்னு சொல்றது ஆங்கிலத்தில். the breath of God created all this. எசேக்கியேலும் ஏசாயாவும் தானியேலும் அல்லது எரேமியாவும் ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினாலே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட லிமிட்டெட் மொழி திறனினாலே ஆண்டவரை விவரிக்க எத்தனித்தார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஆண்டவரை பிரதிபலித்தார். எப்படி எப்போ பார்க்கலாம்? அதை நாம் பார்க்கலாம். மத்தேயு 17வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என்ன நடக்குது அங்கே? மத்தேயு 17:2. மறுரூபமானார். சூரியனை போல எப்படி இருந்துச்சா? பிரகாசித்தது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். தேவ மகிமை அவர் டிரான்ஸ்ஃபிகர் ஆன சமயத்தில் அவருடைய ரூபம் மாறி மகிமை நிறைந்ததாக அங்கே காட்சி அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். திஸ் இஸ் த காட் தட் யூ அண்ட் ஐ வர்ஷிப். நானும் நீங்களும் ஆராதிக்கிற ஆண்டவர் மகிமை நிறைந்த ஆண்டவர். இந்த மகிமை நிறைந்த ஆண்டவர் என் மேலும் உங்கள் மேலும் அன்பு வைத்ததினாலே தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்ள, ஒன்றுமில்லாதவராக தன்னை சிறுமைப்படுத்திக் கொள்ள சித்தம் கொண்டார். அதைத்தான் பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம். மிகவும் அருமையான வசனங்கள்.
ம் 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 தேவனுக்கு சமமாக இருப்பதை அவர் என்ன செய்யல? கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார், ஒன்றுமில்லாதவராக. கேன் யூ பிலீவ் திஸ்? இந்த பிரபஞ்சத்தை, அண்ட சராசரங்களை வாயின் வார்த்தையினாலே வல்லமையினாலே படைத்த ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மேல் வைத்த அன்பு நிமித்தமாக he reduced himself to a கண்களினால் பார்க்க முடியாத ஓவம் என்று சொல்கிறோமே, அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினார். we can't even see with bare eyes. அப்படி தன்னை தாழ்த்தினார். சிலுவையின் மரண பரியந்தம் அப்படின்னு கொள்ளையாடின பொருளா என்று சொல்லி அங்கே போடப்பட்டிருக்கிறது. இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹர்பேக்மாஸ் என்று சொல்கிற கிரேக்க மொழியின் வார்த்தை இந்த ஹர்பேக்மாஸ். ஹர்பேக்மாஸுங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். ஹர்பேக்மாஸ்னால் என்ன? தனக்கு சொந்தமில்லாத ஒரு காரியத்தை கொள்ளையடிக்கிறான் இல்லையா? நம்முடைய தேசத்தில், இந்தியாவில் ரொம்ப கொள்ளைக்கு பேர் போன ஒரு இடம் இருக்குது, தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்த் இந்தியாவில் சம்பல் வேலின்னு சொல்லுவாங்க. சம்பல் வேலியில் இருக்கவங்க அவங்களுக்கு தொழிலே கொள்ளையடிக்கிறது தான். அப்போ இங்கே இந்த ஹர்பேக்மாஸ்ன்னு சொல்லும்போது கொள்ளைக்காரன் தனக்கு சொந்தமில்லாத காரியத்தை அபகரித்து அல்லது கொள்ளையடித்து எடுத்து போய் விடுகிறான். அது ஒரு மீனிங். ஆனால் ரெண்டாவது மீனிங் என்னன்னா, உண்மையாகவே இந்த பொருள் எனக்கு சொந்தம், திஸ் இஸ் மைன், நான் உரிமை பாராட்டலாம், ஏன்னா இது எனக்கு சொந்தமானது, அதை நான் பிடித்து கொள்ளலாம், பிகாஸ் திஸ் இஸ் மைன். எனக்குன்னு இருக்கிற காரியத்தை நான் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, திஸ் இஸ் மைன். ஆனால் ஆண்டவரை குறித்து நாம் இங்கே பார்க்கும்போது தனக்கு உரிமையான காரியத்தை என்ன செய்தார்? விட்டு கொடுத்தார். மகிமையை, அவருக்கு சொந்தமாக இருந்த மகிமையை, வல்லமையை, எல்லா தேவ தூத கடங்களுடைய ஆராதனையை விட்டு என்னையும் உங்களையும் மீட்பதற்காக விட்டு கொடுத்தவராக இந்த உலகத்திலே சிறுமைப்பட்டார். அதைத்தான் பவுல் எழுதும்போது கொரிந்தியரில் அதை எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 9வது வசனம். ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு அவர் தரித்திரரானார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, சிலுவையிலே அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததினாலே சாத்தானுடைய வல்லமையை அவர் என்ன செய்து விட்டார்? அழித்து விட்டார். அதைத்தான் நாம் எபிரேயர் 2வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். என்னுடைய மனைவியினுடைய தாயார் ஆன்டி சுமதி அவர்கள் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். கொச்சின் பகுதியிலே இன்றைக்கும் அவர்களுடைய வீடு இருக்கிறது. அவர்களுடைய சொந்தக்காரர்கள். அவங்க சின்ன வயசில் அவங்களுடைய மாமாவுடைய வீட்டில் வளர்ந்தார்களாம். ஏன்னா அவங்களுடைய வீட்டில் மிகவும் ரொம்ப பாவர்ட்டி இருந்ததுனால அல்லது ஏழ்மை இருந்ததுனால இவர்கள் குடும்பத்தினுடைய முதல் பிள்ளையாக இருந்ததுனால அவங்களுடைய மாமாவுக்கு பிள்ளை இல்லை என்கிறதுனாலே மாமாவுடைய வீட்டிலே வளர்ந்தார்களாம். ஆனால் மாமா ஒரு கிருஷ்ண பக்தர். காலையில் 3:30 மணிக்கு குளித்து விட்டு அந்த கிருஷ்ணருடைய அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து 6 மணி வரைக்கும் அந்த விக்கிரகத்தை விவரித்து பாடிக்கொண்டே இருப்பாராம், டிவோஷன். ஆனால் அவருடைய தாயும், அந்த மாமாவுடைய தாயும் இவருடைய பக்தியினாலே கவரப்பட்டவர்களாக அவங்களும் அதிக ஆச்சாரத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் மரண சமயத்தில், மரிக்கும் தருவாயில் தன்னுடைய மகனை பார்த்து கூக்குரல் இட்டார்களாம், இருளில் என்னை தள்ளுற, யூ ஆர் புஷிங் மீ, இருள தள்ளாத என்று சொல்லி இருள் சூழ்ந்தவர்களாக
அப்படித்தான் எபிரேயர் 2வது அதிகாரத்தில் நம்மை அங்கே சித்தரிக்கிறார் ஆக்கியோன். எப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்தோம்? எபிரேயர் 2வது அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாம். 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளான விடுதலை பண்ணும்படியாக சாத்தானுடைய அவன் மேல் அவனுடைய அதிகாரத்தை அழிக்கும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். அதை நாம் மறந்து போகவே கூடாது. 1 யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இதற்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் இப்பொழுது அந்த காரியத்தை வெற்றிகரமாக சிலுவையிலே அவர் நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்பொழுது எங்கே வீற்றிருக்கிறாராம்? பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அதைத்தான் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். He is seated at the right hand of God என்று சொல்லி ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். பிதாவினுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார், வெற்றி உள்ளவராக, வெற்றி அடைந்தவராக. அந்த காலங்களிலே லேவியர் ஆலயத்திற்கு போகும்பொழுது நீங்கள் சரியாக படித்து பார்த்துருந்தீங்கன்னா அங்கே லேவியர் ஆசாரிய ஊழியம் செய்து அமர்வதற்கென்று நாற்காலிகள் இல்லை. அங்கே அவங்க உட்காரவே முடியாது. நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? அவங்களுடைய பனிமூட்டுகளில் என்ன இல்லை நாற்காலி இல்லை. there is no chair. லேவியன் உட்காரவே முடியாது. he has to be standing. ஆனால் இங்கே ஆண்டவர் நமக்காக ஊழியத்தை நிறைவேற்றினவர் இப்போ எங்கே இருக்காரு? பிதாவினுடைய வலது பார்சத்தில் எப்படி இருக்காரு? நின்றுட்டா இருக்காரு? உட்கார்ந்திருக்கிறார். அப்படின்னா என்ன? he is finished. அது என்ன காண்பிக்கிறது? நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? அவர் திரும்பவும் வரப்போகிறார். தட் இஸ் த ரியாலிட்டி. இந்த உண்மையை நோக்கி தான் நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதை நோக்கி தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம். 2 வசனத்தை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. இன்றைக்கி ஒருவேளை அநேக சிஎஸ்ஐ சபைகளிலே இந்த பகுதியிலே இந்த பகுதியை நாம் வாசித்தோம்னு நினைக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். என்ன வாசிங்க? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. God is going to come again soon. சீக்கிரத்திலே ஆண்டவர் வருகிறார். ஒருவேளை நம்முடைய தலைமுறையிலே வந்து விடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வெஸ்ட் ஏஷியாவில் நடக்கிற காரியங்களெல்லாம், இஸ்ரேலை சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை ஆண்டவர் சீக்கிரத்திலே வந்து விடுவார். அதுதான் நமக்கு தத்துரமாக அதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு காட்சியையும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். 7வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம். சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்த ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இந்த ஒரு பெனரோமா யோசித்து பாருங்க. திரளான மக்கள் கூட்டம் குருத்தோலைகளை பிடித்து ஆண்டவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாக நிற்கிறாங்க. ஒருவேளை இந்த கராசியா மக்கள் மத்தியிலிருந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும், குக்னா மக்கள் அங்கிருந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும், மார்த்தாண்டத்திலிருந்து கல்லுக்கூட்டத்திலிருந்து
ரெப்ரசன்டேஷன்ஸ் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் இமேஜின். இதை நோக்கி தான் நாம் போயிட்டுருக்கோம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை குறித்து நாம் பல செய்திகளை கேட்டிருக்கிறோம். ஆனால் முதல் வருகையை குறித்தே கேள்விப்படாத எத்தனையோ மக்கள் கூட்டங்கள், மில்லியன்ஸ், இன்னும் இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படவே இல்லை. அதை குறித்த கரிசனையும் பாரமும் நம்மை பாதிக்க வேண்டுமா, பாதிக்க வேண்டாமா? இட் ஹேஸ் டு. ஆண்டவர் நன்மேல் வைத்த அன்பினாலே, ஒருவேளை எனக்கு ஆண்டவர் அன்பு செய்திருக்கிறார், நான் ரட்சிக்கப்பட்டேன், அவ்வளோதான். நோ. நாம் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஊழியம் உண்டு. நாம் எப்படிப்பட்ட எந்த காரியத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ரிட்டையர் ஆகி கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் ஆண்டவருடைய நோக்கங்களுக்காக நாம் அந்த நோக்கங்களோடு இணைத்து விட்டோம், நம்ம இணைத்து கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய நோக்கங்களுக்காக வாழுவோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பூர்ணம் நிறைந்ததாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும், எந்த சந்தேகமுமே இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களிலே நாம் ஈடுபடுவோம். இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாத நம்முடைய குடும்பத்தின் மக்களோ அல்லது ஃப்ரெண்ட்ஸோ யாருனாலும் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஆண்டவருக்கு நேராக அவர்களுடைய பார்வையை, அவர்களுடைய காரியங்களை திருப்ப ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மிகவும் தாழ்மையாய் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நிறைய காரியங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லைங்களா? நிறைய காரியங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யாருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் நம்ம ரெண்டு பேரையும் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நோக்கத்தோடு கூட இந்த இடத்துல நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆகினால ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்க? அந்த காரியத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, அந்த காரியத்துக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். அந்த காரியத்தை ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை செய்வதற்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருவரை கொண்டு என்ன செய்வார்? பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? ஆண்டவர் நம்மிடத்திலே அந்த எதிர்பார்ப்போடு கூட அவர் காத்திருக்கிறார். நம் மூலமாக நம்முடைய தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆவலுள்ளவராக இருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு கரம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் யார் அவருக்கு உதவி செய்வார்கள் இல்லையா? ஆகையினால நம்ம ஆண்டவரோடு கூட ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நாம் ஆண்டவருக்காக செயல்பட நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நம்மை கொண்டு என்ன செய்வாராம்? பெரிய காரியங்களை செய்வார். வருகிற நாட்களிலே நம்முடைய சபையிலிருந்து அநேக அருட்பணியாளர்களை, மிஷினரிமார்களை ஆண்டவர் எழும்ப செய்வார். நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னால், உங்களை அர்ப்பணம் செய்வீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்வார்? நிறைய மிஷினரிமார்களை நம்முடைய சபையிலிருந்து இந்திய தேசத்தை சங்கதிக்கு என்ன செய்வார்? எழும்ப பண்ணுவார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வாராம்? கனம் பண்ணுவார். ஆகினால நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க. இந்த காரியங்களை நீங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இந்த நிகழ்ச்சியை ஆண்டவர் இம்மட்டுமாக நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதே சமயத்தில் இங்கே இருக்கிற அருமையான தலைமை போதகர், உதவி போதகர் அவர்களுக்கும் எங்களுடைய உளமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்களுடைய ஒத்துழைப்புக்காகவும் அவங்களுடைய ஆதரவுக்காகவும் நாங்கள் அவர்களுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னுமாக அங்கே இருக்கிற சபை ஊழியர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நமக்கு நன்றாக நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதுபோல் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற அருமையான ஓய்வு பெற்ற போதகர் ஞானதாசன் பாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய கல்லுக்கூட்டம் CSI சேகர சபையினுடைய
கமிட்டி அங்கத்தினர்களுக்கு நாங்கள் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவங்களுடைய ஒத்தாசை, அவங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் அதிகமாக இருந்தது. அவர்களுக்கு நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக, சபையினுடைய செயலர், பொருளர் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் மிகுந்த நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். விசேஷமாக அருமையான ரூபி ஆர்த்தர் ஆண்டி அவர்களுக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவங்க தான் இந்த காரியங்களை எல்லாம் முன்னெடுத்து செய்தவர்கள். அவங்களோடு கூட சேர்ந்து அருட்பணி ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற லிவிங்ஸ்டன் அவர்களும் இணைந்து இந்த காரியங்களை நமக்கு ஒழுங்கு செய்தார்கள். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். நாங்கள் மிகவும் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். இது முடிந்த பின்பு உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ஒழுங்கு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அதை அருந்தி செல்லும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஐஎம் ஊழியத்தின் சார்பாக கிறிஸ்து பிறப்பு மகிழுறவு கூடுகையை நம்முடைய திருச்சபையில் வைத்து நடத்த ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அன்பு ஊழியத்தின் தலைமை தாங்கி செயல்படுத்தி வருகிற ஒவ்வொருவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த மகிழுறவு கூடுகை முடிந்த பிறகு அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்படும். அதை நமக்கு மகிழ்ச்சியோடு கொடுக்கிறவர்கள் மிஸ்டர் ஜான் சந்திரசேகர் அவர்களுடைய குடும்பம். அவர்களுக்கு நமக்கு தருகிறார்கள். நம்முடைய அன்புக்குரிய டீச்சர் ரூபி ஆர்தர் டீச்சர் அவர்களுடைய குடும்பமாக இந்த நல்ல காரியத்தை செய்கிறார்கள். அவர்களுடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களை பற்றி நீங்கள் அதிகமாய் அறிந்திருப்பீர்கள். அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலும் உலக எல்லா மக்களினத்திற்கும் நற்செய்தி பாலகனாக இயேசு கிறிஸ்து வந்து உதித்தார். அதை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். சொன்ன அனைத்து காரியங்களையும் நாம் அறிந்தோம். அதே போல அந்த காரியங்களிலே நாமும் நம்முடைய பங்களிப்பை ஜெபத்தின் வழியாய், உதவியின் வழியாய் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இதோ எல்லா மக்களினத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் இவ்வுலகத்திற்கு வந்துதித்த எம்பெருமான் கிறிஸ்துவை உம்மை நன்றியோடு போற்றுகிறோம். இந்த நாளிலும் எங்கள் ஐஎம் ஊழியத்தின் சார்பாக ஆண்டவரே, மகிழுறவு கூடுகையை கல்லுக்கூட்டம் சேகர திருச்சபையிலே வைத்து நடத்தவும் தங்கள் பங்களிப்புகளை அதிகமாக தந்து கொண்டிருக்கின்ற அன்பான இறைப்பணியில் தன்னை இணைத்து பங்காற்றுகிற ஒவ்வொரு மக்களோடு இணைந்து இந்த நல்ல கூடுகையை நிறைவேற்றவும் கர்த்தர் கிருபை செய்தீர். ஆண்டவரே, எங்கள் சேகரித்து போதவர் தலைமையிலே நடைபெறுகிற இந்த கூட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காய் ஸ்தோத்திரம். நல்ல செய்தியை நாங்கள் கேட்டோம். பணித்தள செய்திகளை கேட்டோம். அங்கு மக்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொண்ட இறைவனை அவர்களும் முழுமையாய் அறிய கல்வி, கலாச்சாரம் என்று சொல்கிற பண்பு நிலைகளிலே வளரவும், ஆண்டவரே, எல்லா மேன்மைகளையும் அவர்கள் பெற்று வாழவும், அவர்கள் நல்லதோர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் குடும்பமாக இணைக்கப்படவும் ஆண்டவர் கிருபை தாரும். அதற்காக உழைப்புகள், முயற்சிகள், பிரயாசங்கள் எடுக்கிற எல்லா தம்முடைய தாசர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலும் இந்த இடத்திலே தங்கள் ஆண்டவரே ஊழிய பாதையிலே கடந்து வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதியும். இந்த நாள் உணவு கொடுத்தும் போஷிக்கிற அன்பான குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். நாங்கள் ஆண்டவரே எவ்வளவு உற்சாகமாய் உம்முடைய நாமத்தை மைமைப்படுத்தி இந்த கிறிஸ்து பிறப்பு காலங்களில் கொண்டாடுகிறோமோ, அதே போல் எல்லா மக்களுக்கும் ஒரு சந்தோஷம் வரும் நாட்களில் ஏற்பட வேண்டும். அதற்கோடு நாங்கள் இணைந்து ஜெபிக்க எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும். கிறிஸ்து வழியே மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருணாதரமாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் நம்மை ஆற்றல்படுத்துகிற தூயாவின் அருளும் ஆற்றலும் நம் அனைவரோடு சிறப்பாக ஐயம் விஷயப்பணிகளோடு அதன் பொறுப்பாளரோடு செய்து வருகின்ற அனைத்து திருப்பணிகளோடு ஈடுபடுமான சதோ கல்மை இருப்பதாக. ஆம். அன்பர்களே, நம்முடைய எங்கள் மண்டபத்தில் வைப்பு உங்களுக்கு சிற்றுண்டி ஒழுங்கு செய்யப்படுகிறார்கள். தயவுசெய்து மண்டபத்தில் செல்லும் அன்பாக கேட்கிறோம். ரோடு கிராஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து கவனமாக கிராஸ் பண்ணுங்கள் அன்போடு நான் கேட்கிறேன்.